Today topic is tobacco mosaic virus. TMP virus அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வைரஸோட ஜீனோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். டிஎன்ஏ இருக்கலாம் இல்லைனா ஆர்என்ஏ இருக்கலாம் வைரஸோட ஜீனோம். இப்போ tobacco mosaic virus was discovered in 1892 by Dmitry Ivanovsky. Dmitry Ivanovsky அப்படின்ற சயின்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு tobacco mosaic வைரஸை கண்டுபிடிச்சாரு. அது எங்கன்னா டொபேக்கோ பிளான்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த புகையிலை பிளான்ட்னு சொல்லுவாங்களே, புகையிலை செடி. அங்கே அந்த செடியை அஃபெக்ட் பண்ணுற ஒரு வைரஸ், அதனால தான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா டொபேக்கோ மொசைக் வைரஸ். வைரஸஸ் infect healthy plants through vectors like aphids, lobster, etc. aphids அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு பூச்சி, ஒரு இன்செக்ட்ஸ். ஸோ அந்த இன்செக்ட்ஸ் மூலியமாக இவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அந்த வைரஸ் அந்த இன்செக்ட்டுக்குள்ளே இருக்கிறான். இப்போ அந்த இன்செக்ட் என்ன பண்ணுது, அந்த டொபேக்கோ செடியை போய் அந்த இலையை சாப்பிடும் பொழுது இந்த வைரஸ் என்ன பண்ணிடுது, அந்த இலைக்கு போயிடுது. சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் விசிபிள் சிம்டம்ஸ் ஆஃப் TMP இஸ் discoloration of the leaf color along with the veins and show typical yellow and green molting. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சிம்டம், அந்த வைரஸ் வந்து அந்த லீஃபை அட்டாக் பண்ணோன்னே ஸ்லோவாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த லீஃபோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. நாட் ஓன்லி ஃபார் த லீஃப் கலர், த வெயின் ஆல்சோ. லீஃபில் நடுவில் வெயின்ஸ் போகுது இல்லைங்களா, அந்த வெயின்ஸ் எல்லாமே க்ரீன் கலராக இருந்தது அப்படியே எல்லோவாக மாடிஃபை ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி மேலே வந்து இந்த பவுடர் மாதிரி மோல்ட்டிங் அந்த மாதிரி தெரியுது, வெள்ளையாக பவுடர் மாதிரி. ஸோ த டவுன்வர்ட்ஸ் ஸ்கர்லிங் and distortions of young apical leaves occurs, plant become stunned and yield effects. ஸோ அந்த செடி வந்து அந்த இழை வந்து என்ன ஆகிடுதுன்னா டவுன்வர்ட்ஸாக சுருண்டு போயிடுது. அப்வர்ட்ஸாக சுருளலை, டவுன்வர்ட்ஸ் கீழே நோக்கி அப்படியே வளைஞ்சிருது. ஃபஸ்ட்டு வந்து அதோட க்ரீன் கலர் போயிடுது. ஸோ க்ரீன் பிக்மெண்ட் போயிடுச்சுன்னா அதால் குளோரோஃபில் இருக்காது. குளோரோஃபில் இல்லாதனால அதால் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த லீஃபுக்கே சாப்பாடு கிடையாது. ஃபைனலாக அந்த செடி என்ன ஆகுது, இறந்து போயிடுது. சரிங்களா? அப்போ கலர் மாறிடுது, சுருண்டுருச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன முடியாது அப்படின்னா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபைனலாக அது என்ன ஆகிடும், க்ரோத் இல்லாமல் அப்படியே அஃபெக்ட் ஆகி இறந்து போயிடும் அந்த செடி. ஸோ ஸ்ட்ரக்சர், அப்போ அந்த வைரஸை வந்து தனித்து பிரித்து எடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணார். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் ஹாவ் ரிவால்வ் தட் TMP இஸ் அ ராட் ஷேப் helical virus measuring about 280 into 150 nanometer, mu meter, with the molecular weight of 39 into 10 power 6 Dalton. ஸோ இதெல்லாம் நீங்கள் 1 mark பேஸ்டாக படிச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The viron made up of 2 constituents, a protein coat called capsids. அதோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், TMP mosaic virus ஸ்ட்ரக்சர் கீழே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு 3 டயக்ராம் கொடுத்து இது கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அடினோ வைரஸ் தான் கொடுத்துருக்காங்களா. TMP மொசைக் வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது பாருங்கள், இந்த வாழைப்பழம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான். இதை பாருங்கள், இதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA. கீழே இருக்கிறது கேப்சிட், ப்ரோட்டீன் கோட். சரிங்களா? அதை சுற்றி இருக்கிறது கேப்சோமியர். ஸோ கேப்சிட்டுங்கிறது ப்ரோட்டீன் கோட், கேப்சோமியர். ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் அந்த 3 வைரஸுமே நீங்கள் வரைஞ்சி பழகிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் என்றைக்காவது வந்து உனக்கு ஸ்ட்ரக்சர் மட்டுமே கேட்பான். சரிங்களா? ஸோ RNA இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல், கேப்சிட் அமைஞ்சிருக்கு, கேப்சோமியர் சுற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க ஸ்ட்ரக்சரு. ஸோ கேப்சிட் அண்ட் கோர் கால்ட் நியூக்ளிக் ஆசிட். த ப்ரோட்டீன் கோட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 2130. இது ஒரு 1 மார்க்கில் கேட்டிருந்த கொஸ்டின். எத்தனை ப்ரோட்டீன் கோட் இருக்குது அப்படின்னு கேட்பான். 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் கால்டு கேப்சோமியஸ். அந்த பழம் மாதிரி அரேஞ்ச் ஆகிருந்துச்சு இல்லைங்களா, அதுதான் வந்து கேப்சோமியஸ். which are present around the central single strand RNA. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, single strand RNA molecules. The genetic information necessary for the formation of a complete TMP particles is contained in its RNA. The RNA consists of 6500 nucleotides. அந்த single strand RNA
எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த டோட்டலாக அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆர்என்ஏ தான். சரிங்களா? இதுதான் வந்து டிஎம்பி மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டிஎம்பி வைரஸ்னால என்ன நமக்கு வந்து எந்த பிளான்ட் அஃபெக்ட் ஆகுது, அந்த பிளான்ட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸை இது ஏற்படுத்துது அப்படின்றது இதில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்டீரியோபேஜ். அடுத்த வைரஸ் யாருன்னா பாக்டீரியோபேஜ். ஸோ இது வந்து ஏன் பாக்டீரியோபேஜ்னு பேர் வச்சாங்கன்னா இது பாக்டீரியாவையே அழிக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பாக்டீரியோபேஜ். Viruses infecting bacteria are called bacteriophage. It literally means eaters of bacteria. பாக்டீரியாவை கொல்லக்கூடிய, பாக்டீரியாவை சாப்பிடக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேஜஸ் ஆர் abundant in soil, sewage water, fruits, vegetables and milk. இந்த பாக்டீரியா பேஜ் எங்கெல்லாம் இருக்குன்னா நிறையா மண்ணில், தண்ணியில், சீவேஜ் வாட்டர் கழிவு நீரில், ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில், மில்கில் எல்லாமே இந்த பாக்டீரியா பேஜ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காமிச்சதான் பாருங்கள். இதுதான் வந்து பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சர். இதுதான் பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சர். ஹெட்டு, டிஎன்ஏ, காலர், ஷெல்த்து, பேசல் பிளேட்டு, டெயில், ஃபைபர். ஸோ இதுதான் வந்து பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சர். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே வரும் பாருங்கள். So the T4 page is tadpole shape and consists of head, collar, tail, base plate and fiber. கீழே இருக்கிறது ஹெட் வந்து ஹெக்ஸகோனல் ஷேப்பாக இருக்கும். அதில் வந்து 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. A long helical tail consists of the inner tubular core which is connected to the head by the collar. காலரையும் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுறது அந்த லாங் tubular core. There is a base plate attached to the end of tail. The base plate contains 6 spike. அந்த கோடு மாதிரி ஒன்று வந்துருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 6 spikes இருக்குது. These fibers are used to attach the pages on the cell wall. அந்த ஸ்பைக்கோட வேலை என்னென்னா இது என்ன பண்ணிக்குது, போய் இப்படி உக்காரதுக்கு பாருங்கள், இப்படி உட்காந்துருக்குதா, இது போய் அதை வச்சு தான் உக்காருது. ஸோ அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன், அந்த ஃபைபரோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு அண்ட் டியூரிங் ரெப்ளிகேஷன் டைமில், ரெப்ளிகேஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அந்த பாக்டீரியா பேஜோட மல்டிப்ளிகேஷன் டைமில் இது என்ன பண்ணுது, போய் பாக்டீரியா செல் வால் மேலே உட்காந்து அமுத்திட்டு அது ஓட்டை போட்டு அது வழியாக அதோட டிஎன்ஏவை உள்ளே விட்டுருது. டிஎன்ஏ உள்ளே விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாக்டீரியா பேஜாக ஃபார்ம் ஆகிடுது. சரிங்களா? So a double stranded DNA molecules about 50 μm is tightly packed inside the head. So the DNA is about 1000 times longer than the page itself. So DNA வந்து சுருண்டிருக்கனால நமக்கு தெரியல, ஆனால் அந்த பேஜோட நீளம் மாதிரி 1000 times வந்து லார்ஜாக இருக்கும், லாங்காக இருக்கும். யாருதுன்னா இவனோட பேஜோட டிஎன்ஏ. சரிங்களா? இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன், அதோட லைஃப் சைக்கிள். பேஜோட லைஃப் சைக்கிள் அதில் வந்து லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்ட்டு 2 விதமான சைக்கிள் இருக்கும் அதோட லைஃப் சைக்கிளில். பேஜஸ் மல்டிப்ளை த்ரூ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள், லைட்டிக் சைக்கிள் ஆர் லைசோஜெனிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிள் வந்து விருலன் சைக்கிள், அதாவது விருலன்னா பாதிப்பு அதிகமாக இருக்க மாதிரி, ரொம்ப பவர்ஃபுல்லான்னு கூட வச்சுக்கலாம். லைசோஜெனிக் சைக்கிள்னால் விருலன் லை சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். லைட்டிக் சைக்கிள், டியூரிங் லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கும்போது அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொன்னோம்னா அப்சார்ப்ஷன், ஒட்டுறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெனிட்ரேஷன், ஹோல்ஸ் போடுறது அந்த பாக்டீரியா மேலே. ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு பேர் அப்சார்ப்ஷன், அடுத்தது பெனிட்ரேஷன், அதை ஓட்ட போடுறது, சிந்தசிஸ், அதுக்கப்புறம் அதோட டிஎன்ஏவை உள்ளே அனுப்பிச்சு அந்த டிஎன்ஏவை மல்டிப்ளை பண்ண வைக்கிறது. அடுத்தது அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன், மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ். ஸோ இந்த 5 ஸ்டெப் இருக்குது அதோட லைஃப் சைக்கிளில். ஃபஸ்ட்டு என்ன லைஃப் சைக்கிள் அப்படின்னா லைட்டிக் சைக்கிள். இது 2 சைக்கிளுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு, ஏதாவது ஒன்று கேட்பான். ஃபஸ்ட்டு வந்து லைட்டிக் சைக்கிளில் 5 ஸ்டெப்ஸு. அப்சார்ப்ஷன், ஒட்டுறது, பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது ஹோல்ஸ் போடுறது, அடுத்தது
சிந்தசிஸ் உருவாக்குறது. அடுத்தது அசம்பிளி உருவாக்கினதை ஏன் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா பேஜ் வந்து எப்பயுமே ஹெட் போர்ஷன் தனியாகவும் அடுத்த டெயில் போர்ஷன் தனியாகவும் காலர் போர்ஷன் தனித்தனியாக தான் உருவாகும். அதை எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணுறது தான் அசம்பிளி அண்ட் ரிலீஸ், வெளியேற்றுறது தான் ரிலீஸ். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அட்சார்ப்ஷன் இந்த கேப்சிட் போய் என்ன பண்ணுது, இப்படி உக்காந்துருது. நான் சொல்கிறது தான் உங்களுக்கு இந்த ஃபுல்லுமே தியரியில் இருக்கும். நான் டயக்ராம் வச்சு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, போய் பாக்டீரியா மேலே உட்காருது. கேப்சிட் டிஎன்ஏ, இது பாக்டீரியா, இதோட பாக்டீரியாவோட பிளாஸ்மிட் இல்லைங்களா, இங்கே போய் உட்காந்துருது. அதுக்கு அடுத்தது பெனிட்ரேஷன். இந்த இடத்த வந்து இந்த செல் வால் வந்து ஓட்ட போடுது. அந்த ஓட்ட போடுற ப்ராசஸ்க்கு என்ன பேர், பெனிட்ரேஷன். அதுக்கடுத்தது என்ன பண்ணுது, சிந்தசிஸ். ஸோ உள்ள டிஎன்ஏவை அனுப்பினோன்னா டிஎன்ஏவோட ஃபங்க்ஷனே என்ன, ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிட்டே இருக்குது, அதோட பார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், பிட்டு அதோட பார்ட்ஸ் எல்லாம் உருவாயிடுச்சு. அதுக்கடுத்தது அசம்பிளி. அப்போ அந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாக்டீரியா பேஜாக மாறிடுது. ஸோ மாறின இந்த பாக்டீரியா பேஜ் என்ன ஆகிடுது, வெளியில் வருது. இதுக்கு பேர் தான் ரிலீஸ் ஆஃப் நியூ பேஜஸ். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. அட்சார்ப்ஷன் ஓட்டுதல், பெனிட்ரேஷன் ஹோல்ஸ் போடுது, சிந்தசிஸ் அதோட உறுப்புகளை சிந்தசிஸ் பண்ணுது, தனித்தனியாக இருந்த உறுப்புகளை அசம்பிளி பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதில் ஃபுல்லுமே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன் அப்படின்னா எப்படி போய் ஓட்டுது, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு நான் ரீட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ த பார்ட்டிகல்ஸ் interact with the cell wall of the host வந்து Escherichia coli bacteria. சரிங்களா? the page tail makes contact with the two and the tail fiber recognize specific receptor. ஸோ இது என்ன பண்ணுது, போய் உக்காந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெயில் போய் உட்காந்ததுக்கப்புறம் ஓட்ட போகிறதுக்கு ரெடி ஆகுது. சரிங்களா? அடுத்தது, ஸோ the site present on the bacteria cell surface the lipopolysaccharides. அப்போ அந்த டெயிலில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் என்னென்னா லிப்போபாலிசாக்ரைட்ஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டெயில் ஃபைபர் ஆக்ட் ஆஸ் அ ரிசப்டார் இன் பேஜ். ஸோ இது பண்ணுது அந்த பாக்டீரியா பேஜோட செல்வாலோட ரிசப்டாராக ஆக்ட் ஆகுது. அதாவது அதை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ த ப்ராசஸ் involving the recognition of page to bacterium called landing. இது எப்படி நம்ம இதெல்லாம் போய் லேண்ட் ஆகுது, ஃப்ளைட்டெல்லாம், அந்த மாதிரி இவனும் போய் என்ன பண்ணிக்கிறான், அது மேலே போய் உட்காந்துக்கிறான். அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர், லேண்டிங். ஸோ ஒன்ஸ் த கான்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் டெயில் ஃபைபர் அண்ட் பாக்டீரியா செல், டெயில் ஃபைபர் பெண்ட் டு ஆங்கர் பின் பேஸ் பிளேட் அண்ட் செல் சர்ஃபேஸ். இது போய் உட்காந்து, ஆங்கர்னால் தொங்கிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆங்கர் தொங்கிக்கிட்டு அது என்ன பண்ணிக்குது, அந்த பிளேட் சர்ஃபேஸோட ஒட்டிக்கிட்டு பின் பண்ண மாதிரி பின் பண்ணுது. அதுக்கு பேர் பின்னிங். அடுத்தது பெனிட்ரேஷன் அப்படின்னா ஹோல்ஸ் போடுது. எப்படி ஹோல்ஸ் போடுது, பெனிட்ரேஷன் ப்ராசஸ் மெக்கானிசம் ஆஃப் என்சைமேட்டிக் டைஜஷன் த செல் வால். ஸோ இதில் இருக்கக்கூடிய லிப்போபாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னக்கூடிய திங்ஸை வச்சு இது என்ன பண்ணுதுன்னா அதோட செல் சர்ஃபேஸை ஹோல்ஸ் போடுது, டைஜஸ்ட் பண்ணுது செல் வாலை. ஸோ அது என்ன ஆகும், கரைஞ்சிரும் இல்லைங்களா? அட் த ரெகக்னேஷன் சைட் பேஜ் டைஜஸ்ட் சர்டன் செல் வால் ஸ்ட்ரக்சர் பை வைரல் என்சைம் லைசோசைம். வைரலோட என்சைம் பேர் லைசோசைமை வச்சு டைஜஸ்ட் பண்ணுது. ஆஃப்டர் பின்னிங் த டெயில் ஷெல்த் கான்ட்ராக்ட்ஸ் யூஸிங் ஏடிபி அண்ட் அப்பியர் ஷார்ட் அண்ட் திக். உடனே இந்த என்ன ஆகிக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டு, தன்னோட சைஸை சுருக்கிக்கிட்டு கண்ட்ராக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணும், ஹோல்ஸ் போடுது. ப்ரெஸ் பண்ணி இன்ஜெக்ட் த செல் வால் வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் எனர்ஜி. ஸோ அந்த டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணி அந்த பாக்டீரியாவுக்குள்ளே அனுப்புது. ஸோ அனுப்புது இல்லைங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்ஃபெக்ஷன். சரிங்களா? டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா பாக்டீரியா பேஜில் இருந்த டிஎன்ஏ நம்ம பாக்டீரியாவுக்கு போகிறதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபெக்ஷன். ஸோ இப்போ த எம்டி ப்ரோட்டீன் கோட் லீவிங் அவுட் சைடு, அதுக்கு பேர் ஹோஸ்ட். அப்போ அது டிஎன்ஏவை அனுப்புனதுக்கப்புறம் அது சும்மா ஒரு எம்டி கோட்டு தான் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஹோஸ்ட். இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி இந்த டிஎன்ஏவை அனுப்பிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு எம்டி கோட்டு தான் இருக்குது, டிஎன்ஏ இல்லாத ஒரு பாக்டீரியா பேஜ், அதுக்கு பேர் ஹோஸ்ட். அடுத்தது சிந்தசிஸில் என்ன நடக்குது, பேஜ் உள்ளே போனோன்னா டிஎன்ஏ உள்ளே போனோன்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகி ஹெட்டு தனியாக, டெயில் தனியாக, காலர் தனியாக என்ன பண்ணிடுதுன்னா உருவாக்கிடுது. அடுத்தது அசம்பிளி, உருவானது எல்லாமே மெச்சூரேஷன் பண்ணி தனித்தனியாக அசம்பிள் பண்ணிடுது.
அதுக்கப்புறம் அதுக்கு பேர் மெச்சுரேஷன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோன்னா 20 minutes இன்ஃபெக்ஷன் 300 நியூ பேஜஸ். ஒரே 20 நிமிஷத்தில் 300 பேஜஸை வந்து அது உருவாக்கி அசம்பிள் பண்ணிடுது. அதுக்கடுத்து அந்த செல்லை வந்து வெடிக்க வச்சு இது எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா வெளியே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு லைட்டிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிளில் 5 ஸ்டெப்பு: அட்சார்ப்ஷன், பெனிட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்டு ரிலீஸ். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் லைசோஜெனிக் சைக்கிள் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.